நியாயமா? நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செல்லம்? 5000 ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்டதா நினைச்சு 20,000 தொலைச்சது இல்லாம மறுபடியும் ரேஸுக்கு போறீங்க. கோபப்படாத செல்லம், நான் சொல்றத கேளு. மாமா வந்து இவ்வளவு பணம் எப்படி போச்சுன்னு கேட்டா? இதுக்காகத்தான் அப்பவே சொன்னேன். பேசாம இருந்திருந்தா அந்த 5000 போயிருக்கும். எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி சரி கட்டி இருக்கலாம். தெரியாம தவறு செஞ்சிட்டேன் செல்லம். அதுக்காக மேல மேல தவறு செய்துகிட்டே போறதா? அப்பா வந்தா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க இனிமே எங்குமே போக வேண்டாம், எதுவுமே சமாளிக்க வேண்டாம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாது. அது எனக்கு அவமானம். தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன போகும். எப்படி இன்னைக்கு ஜெயத்தோட திரும்புறேனா இல்லையான்னு பாரு. அங்க வரப்படலாமா? ஓயஸ், நான் ரெடி. வர்றேன் செல்லம். அத்தா, என்ன செல்லம்? கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்களேன். பேசிட்டு வாப்பா, நான் வெளியே இருக்கேன். சீக்கிரம் வா. என்ன செல்லம், ஏன் கூப்பிட்ட? அத்தா, நமக்கு இருக்கிற கௌரவம் அந்தஸ்து நினைச்சு நிக்கணும்னு இவனோட மட்டும் பழகாதீங்க அத்தா. இதுக்காகத்தான் நான் போகும்போது அவசரமா கூப்பிட்டியா? நான் யாரோட பழகினா தான் அவன் தான் என்ன கெடுக்கிறான்னு நினைக்கிறியா? சேச்சே, இப்படி எல்லாம் சொல்லாது. அது தப்பு செல்லம். இந்த உலகத்துல யார் தான் நல்லவங்க? எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கெட்டவங்க தான். நான் வர்றேன். என்னங்க ஏண்டா உங்க பெரிய எஜமா? ஆஹா, இவனை கேட்டதை தப்பா போச்சு போட்டிருக்க. டேய், செத்தது உண்மைதானான்னு கேக்குறேன். செத்ததுல பொய் வேற இருக்குங்களா? நீ ஒரு கூத்துடா. டேய், சில சமயம் உயிரோட இருக்கவனி செத்து போயிட்டான்னு புரளி பண்றது உண்டு. அது மாதிரியான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணு இல்லைங்க, உண்மையிலே செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாராம்? எப்படி செத்தாரோ மொத்தம் செத்து போயிட்டாரு. என்ன வியாதியில செத்தாருன்னு கேக்குறான்டா. மனோவியாதிதான். அவரு கூடவா மனோவியாதி? உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டேய், மனசு இருக்கிறவனுக்கு தாண்டா மனோவியாதியே இருக்கும். நான் அது கேட்கல. ஆசி இருக்கு, பாசி இருக்கு, எல்லாம் எங்க இருக்கு? சிலோன்ல இருந்த சொத்து அது அங்கேயே நிக்குது. இங்க இருந்த சொத்து, பேங்க்ல இருந்த பணம் எல்லாத்தையும் அங்க சின்ன எஜமா குதிரை பந்தயத்துல தோத்துட்டாரா? ஆமாங்க, அத கேள்விப்பட்ட எங்க பெரிய எஜமா அதிர்ச்சி தாங்காம மாரடைச்சு செத்து போயிட்டாருங்க. அப்ப நான் நினைச்சே சரியாத்தான் போச்சு. என்ன செத்து போட்டோம்னா? நான் ஏன்டா அப்படி நினைக்கிறேன்? அவன் என்ன அவன் அழிச்சுக்கிட்டு போகுது. எப்போதுமே இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பெரிய மனுஷன் கெட்டு போயிட்டான்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற ஒரு அலாய் திருப்தி உங்களுக்கு. செல்ல, என்னத்தா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா இறந்தவங்க திரும்பி வரப்போறாங்க. இருந்தாலும் மனம் கேட்கலையே அத்தா. என்ன செய்யறது செல்ல? விதி நம்ம வாழ்க்கையில விசித்திரமா விளையாடு. அவர் இப்படியாக காரணமே நான் தான். நிறைஞ்சிருந்த ஆஸ்தி இந்த பாவியால நீராயிட்ட. இப்போ அதெல்லாம் நினைச்சு வீணா ஏன் கவலைப்படுறீங்க? போனது போச்சு. போக விட மாட்டேன் செல்லம். ஒன்று போன ஆஸ்தி மீள வேண்டும், இல்லை நாம ஒரு மாள வேண்டும். பயப்படாத செல்லம், மன உறுதிதான் மனிதனை உயர்த்தும். நீ தடை செய்யாம இந்த சங்கிலியை கட்டி கொடு. கடைசியா ஒருமுறை பார்த்து. கடைசி கடைசி என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு என் காதைய புடிச்சு போச்சு. அப்பா உயிரோடு இருக்கும் போதுதான் அவருக்காக பயந்து கணக்கு சரி கட்டணுமேன்னு சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிங்க. இப்போ யாருக்காக பயந்து மேலும் இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க? ஊராருக்கா? 4 பேர் மத்தியில நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி நலிந்து போச்சுன்னு ஏளனமா பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காக பாண்டவர்களை பஞ்சையாக்கி அந்த சூதாட்டத்தையே இன்னும் நம்புறீங்க? தயங்காதே, சீக்கிரம் கொடு. நான் போகும்போதெல்லாம் இப்படியே அழுதழுது என்ன மன நிம்மதி இல்லாம அனுப்பித்தான் எல்லாமே பாழா போச்சு.
சதமல்ல. பொதுவா சொல்ல போனா எதுவுமே சதமல்ல. இன்றைக்கு இருப்பறை நாளைக்கு இருப்பர் என்றென்னவோ சதமல்ல. முருகா, எதுவுமே சதமில்லடா ஐயா. ஓய், யாரு? ஒண்ணுமே சதம் இல்லைன்றவன் தின்ன மட்டும் சதமா? யார் நீ? சாமியாருங்க. சாமியாரு. கிண்டல் பண்றிய? நான் உன்னை யாரான்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? வந்து இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர். சாமி யாருன்னு. சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. அப்ப யாரு சாமி சொல்லு பாப்போம். அட கடவுளே, இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்லு. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர். இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி யாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இருந்த உடனே இதை கையாளுறா போல் இருக்கு. ஐயா, இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு. ஐயா, வேற வேலை கிடைக்கலீங்களே. சாமி யாருன்னு தேடுற மாதிரியா வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல. என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திகன் நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா? ஐயோ, தங்கமா செய்யறாங்க. தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்யறியா? செய்யறேன். உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு? மலையாளங்க. மலையாளமா? தமிழ் நல்லா பேசுற. என்ன வேடிக்கையா இருக்க? நான் நாடக கம்பெனில இருக்கேன்ல, அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற. அது போனா போட்டோம், இந்த காவி உடையெல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இதை தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடு. மாயாண்டி, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இவனை அழைச்சுன்னு போய் சாப்பாடு போட்டு, நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ண. போ, போயிட்டு வா. சிங்காரம், இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன். ஒண்ணு எடுத்து போ. இப்படி கூடங்களா? ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ. என்ன ஜெகதீஷ், பலமான சிந்தனைய? சிந்தனை பூரா எப்பவோ முடிஞ்சு இப்ப செயலாற்ற தொடங்கிட்டேன் குமார். நானும் அப்படித்தான். நம்ம செயல் பூரா இப்ப ஜெயமாகிட்டே வருது. லட்சாதிபதியா இருந்த சங்கரை பிச்சாதிபதியாக்கி பழைய நிலைமை கொண்டாந்துட்டேன். அவன் இருந்த வீடு இன்னைக்கு மார்வாடிக்கு சொந்தம். சூதாடி மாந்தர்களில் சுகவாழ்வும் ஒரு நாளில் பாதாளம் போகுமெனல் பாரறிந்த உண்மையென்றோ. சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. நல்ல மனிதரும் வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை. நல்ல மனிதரும் வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை. சிலர் கொள்ளை லாபத்தில் கொண்ட மோகத்தால் உள்ளதும் இழந்த
சுமந்து ஒரு குலைந்த கதை, சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. அந்த நாளிலே பஞ்ச பாண்டவன் அரசு உரிமையை இழந்ததும், அந்த நாளிலே பஞ்ச பாண்டவர் அரசு உரிமையை இழந்ததும், அழகு பாஞ்சாலி அம்மையாருடன் அனைவரும் காற்றில் அலைந்ததும், சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. அன்புமே விடும் நலந்தமயந்து அல்லல் சுமந்து வருந்தியதும், அன்புமே விடும் நலந்தமயந்து அல்லல் சுமந்து வருந்தியதும், அரிய காதலை பிரிய நேர்ந்ததும், ஆதாரம் இழந்ததும், சூதாட்டத்தாலே சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. நீ நிம்மதியா வாழ விட மாட்டேன் போட்டிருக்கேன். நான் என்ன செஞ்சுட்டேன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சுந்தரி. நான் இல்லாத சமயம் பார்த்து குமார் இங்க அடிக்கடி வந்து போறதா கேள்விப்பட்டேன். அப்படி யார் சொன்னது உங்களுக்கு? ஒருத்தரா 2 பேரா பேரை சொல்ல இந்த தெருவே சொல்லுதே. என்ன நீங்க தவறா நினைக்காதீங்க. எப்படி நினைக்காம இருக்கிறது? எல்லாம் நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். இல்லைனா சிவனீர் போய்கிட்டு இருந்த குமார வீட்டுக்கு கொண்டு வருவேனா? நீங்க இப்படி என்ன சந்தேகப்பட்டா நான் எந்த குளத்திலோ குட்டையில விழுந்து சாகத்தான் போறேன். வேணாம் சுந்தரி, வேணாம். மனுஷனுக்கு மானம்தான் பெருசு. கட்டின மனைவி மற்றவனோடு சுத்துறான்னு மத்தவங்க பேசும்போது என் நெஞ்சு இடிச்சு போகும். சில சமயத்துல என் மூச்சே நின்னுடும் போல் இருக்கு. சவிக்கமா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆனா இவனையும் கேட்டுவிட்டு உன்னிஷ்டமா ஏதாவது செய்த அப்புறடி என்ன பார்க்க முடியாது. உன் பிரிவை என் நெஞ்சு தாங்காது சுந்தரி. நான் பைத்தியமாய் விடுவேன், நான் பைத்தியமாய் விடுவேன் சுந்தரி, நான் பைத்தியமாய் விடுவேன். சிங்காரத்தை சின்ன கண்ணு வீட்டுல எப்படி நடக்கணும்னு சொல்லி வச்சுட்டியா? சொல்லிட்டங்க. இனிமேதான் இருக்கு குமாருடைய வாழ்க்கை சீரழியும் படலம். சாமர்த்தியமா நடிக்கணும்னு சிங்காரத்துக்கிட்ட சொல்லுவே. 1க்கு 10 தடவை நல்லா எடுத்து சொல்லிட்டேன். பயனை சூட்டிக்க கச்சிதமா செய்யறான். எதுக்கு அவனை சின்ன கண்ணு வீட்டுல விட்டுட்டு நல்லா ஒதுக்க பார்க்க சொல்லு. நாளைக்கு நானும் குமார் வர்றோம்னு சின்ன கண்ணு கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா வரணும். சரி, குமார் இங்க வர்றதுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன். சரி குமார், நீ கொடுக்கும் தொல்லைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி விட்டேன். இனி அதிலிருந்து தப்பவே முடியாது. உண்மை ஜெகதீஷ், இனி கண்டிப்பா அவன் தப்பவே முடியாது. படு பாதாளத்துல ஆட்டிட்டேன் என் பரம வைரியான சங்கரன். அதுதான் எனக்கு தெரியுமே. சங்கர் இப்ப எங்க இருக்கிறான்? ஒரு மண் குடிசையில, அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல. இனி அவன் அடுத்து போக வேண்டிய இடம் அதுதானே. அவனுக்கு மட்டுமா அது சொந்தம்? நாம் எல்லோருக்கும் தான் குமார். இந்த மாதிரி காரியத்தில் நீ அடையக்கூடிய நன்மை நன்மை மனச்சாந்தி தான். மனசாந்தி. பணமுள்ளவனை ஏழையாக்குவது மனசாந்தி இல்லை குமார். ஏழையை பணமுள்ளவனாக்கு, அதிலே உனக்கு மனசாந்தி கிடைக்கும். வேடிக்கை ஜெகதீஷ், எப்பவுமே சமவெளியான பூமியில பள்ளத்தை எடுத்தாதான் மேடு உண்டாகும். சமவெளியான பூமியை பள்ளமாக்குறதுல யாருக்கு நன்மை குமார்? மேட்ல இருக்கவனுக்கு. அப்போ மனிதனை மனிதன் கெடுத்தால் தான் வாழ முடியும்னு முடிவு கட்டுறியா? அதுல சந்தேகம் வேறையா? சபாஷ் குமார். அப்போ என்னையில இருந்து அதை நான் கையாளட்டுமா? அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிரயத்தனம் செஞ்ச கிடைச்சவர ஆதாயம். நீ இப்ப ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட குமார். எப்பவுமே எனக்கு பிடிக்காத இருந்த கொள்கையை பிடிக்கும்படியாவும் செஞ்சுட்டேன்.
அடுத்து கெடுத்தாதான் அடுத்தவன் வாழ முடியும்ன்ற உண்மையை உணரும்படியாவும் செஞ்சுட்டேன். ஆஹா, இன்னையில இருந்து பார் உன் உபதேசத்தின் வேகத்தை. என்ன மாயாண்டி, கொஞ்சம் எப்படி வாங்க. இதுக்காக இப்படி ஓடியாடுற? என்ன ஜெகதீஷ்? இங்க பேசக்கூடாது, உள்ள வா. சிங்கப்பூர் சின்ன கண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறாளே, அவளை உனக்கு தெரியுமா? சின்ன கண்ணுவா? ஓ ஆமா ஆமா, அந்த டான்சிங் கேளா, ஒரு செவத்த பொண்ணு கொஞ்சம் குலுக்கி நடப்பாளே, அவளேதான். அவ தம்பி சிங்கப்பூர் சிங்காரம்ன்றவன் ஊருக்கு புதுசா அவன் சிங்கப்பூர்ல இருந்து வரும்போதே ஒரு நோட்டடிக்கிற மிஷினை கையோட கொண்டாந்துட்டான். அவனுக்கு எப்படி அந்த மிஷின் கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது, எப்படியும் இங்க கொண்டாந்துட்டான். தெரிஞ்சுக்கிட்டானா அந்த பையனை பிடிச்சு கமாலா பேசி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மேல ஆக வேண்டிய வேலை செஞ்சிரு. ஏன்னா ஒரு சின்ன ஐடியா, ஒரு பிளான். ஒரே வருஷத்துக்குள்ள 2 பேரும் கோடீஸ்வரன் ஆயிடும். கோடீஸ்வரன்? ஆமா, நீ ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு கோடீஸ்வரன். அப்புறம் என்ன? உண்மையாவா ஜெகதீஷ்? உண்மையை தவிர என்னைக்காவது நான் போய் சொன்னதுண்டா? உண்மை. அவர்கிட்டயும் சொல்லாதே. அப்போ எல்லாம் போக 20,000 பேங்க்ல இருக்கு. அது போதுமே, அதை வச்சுக்கிட்டு ஆரம்ப நடத்திடுவேன். ஆமா, நோட் அடிக்கிற மிஷினை கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுக்காக பணம் கேட்கிறேன்? கெமிக்கலுக்கு வேணும் இல்ல? நோட் அடிக்கிறது சும்மா அடிக்கிறது. மருந்து வேணா? மருந்து என்ன சும்மா இங்க கிடைக்கிற மாதிரி தான், சும்மா கிடைக்கிற மாதிரி தான். இந்த விஷயம் சர்க்காருக்கு தெரிஞ்சா அதெல்லாம் சிதம்பரம் ரகசியம் பண்ணிடுறேன். நீ மட்டும் டிலே பண்ணிடாதே. ஒரு நாள் டிலே பண்ண அவ்வளவுதான். சிங்காரத்தை கொத்திக்கிட்டு போறதுக்கு பெரிய மனுஷன்லாம் நான் நீனு போட்டி போடுறான். என்ன யோசிக்கிற? இது விஷயத்துல அப்ப சரி, நாளைக்கு இதே நேரத்துல கையில 20,000 வந்து சேர்ந்துடு. உன் வாழ்க்கையில வகையான மாறுதலை உண்டாக்கிறேன். நான் வர்றேன் ஜெகதீஷ். நாளைக்கு இதே நேரத்துல 20,000 வரணும். ஆல்ரைட். நான் நினைச்சதெல்லாம் முடிகிற சமயம் வந்தாச்சு. மாயாண்டி, என்னங்க? நாம போட்ட திட்ட வெற்றி அடைஞ்சிருச்சு. நாளைக்கு இதே நேரத்துல சிங்காரத்தை கிட்ட சின்ன கண்ணு வீட்டுல பணம் சேர்த்துடும். அதை யாருக்கும் தெரியாம சிங்காரத்துக்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அது மாத்திரமல்ல, அடுத்தா போல நம்ம சங்கர் சம்சாரம் செல்லம் இல்ல? ஆமா. அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வாங்கின கடன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். அது எதுக்குங்க? உனக்கு என்னத்துக்கு மாயாண்டி இந்த கேள்வி எல்லாம்? சொன்ன வேலையை செய், அது போதும். அதுக்கு இல்லைங்க. தடுத்து பேசாதே, அது எனக்கு அறவே பிடிக்காது. சொல்றதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. என்ன சொல்றிய சொல்லு. நாளைக்கே 20,000 ரூபாயும் கொண்டு போய் செல்லம்மா கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா அதை புருஷனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு பிழைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதுதான் இல்ல. பணம் கைக்கு வந்ததும் உடனே கொண்டு போய் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு தான் அது மறுவேலை பார்க்கும். நீங்க இந்த ஒத்தாசை செஞ்ச புண்ணியம் இருக்காதுங்க.